இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் உண்ணாமுலை உடனாகிய அண்ணாமலையார் திருக்கோவிலில் இருக்கோம். இன்னைக்கு எதுக்காக இங்கே திருக்கோவிலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிரதோஷம். இன்னைக்கு ஆணியில் வரக்கூடிய ஒரு பிரதோஷம், சிறப்பான பிரதோஷம். அந்த பிரதோஷத்தை பார்ப்பதற்கு அந்த பெரிய நந்திக்கு அபிஷேகம் நடக்கிறத பார்ப்பதற்காக வந்திருக்கோம். இங்கே பாருங்க, ராஜகோபுரம் எவ்வளோ அழகாக தெரிகிறது பார்த்தீங்களா? அண்ணாமலையாருக்கு அரோகரா. இங்கே பாருங்க, இதுதான் பெரிய நந்தி. இந்த நந்தி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இன்னைக்கு இந்த பிரதோஷத்துக்கு அபிஷேகம் ஆகி அலங்காரம் பண்ணப்படும். அதை பார்ப்பதற்காக வந்திருக்கோம். அதோட விமானத்தை பாருங்கள், எவ்வளோ அழகாக காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கு பாருங்களேன். பெரிய நந்தி தான் இங்கே இருக்கிறோம். இங்கே பாருங்கள், இங்கே வந்து அந்த அபிஷேகத்தை பார்ப்பதற்கு இப்போயே பக்தர் கூட்டம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அந்த கோவிலுக்குள்ளே தான் இருக்கோம். மேலே இருந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் நான். இங்கே பாருங்களேன், இங்கே பாருங்கள், அந்த ராஜகோபுரத்து வழியாக நிறைய மக்கள் வந்து கொண்டே இருக்காங்க. நம்ம வந்து நந்திக்கிட்ட வணங்கிட்டு இருக்காங்க. இப்போ அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே பெரிய பெரிய பாத்திரங்களில் பால், தயிர், வாசனை திரவியங்கள், பன்னீர், இந்த மாதிரி பொருட்கள்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. கொண்டு வந்து பக்தர்கள் கொடுக்க அதை வாங்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது 4 மணிக்கு ஆரம்பமாகும். அந்த 4 மணிக்கு அந்த அபிஷேகம் ஆரம்பமாகும். இந்த பிரதோஷத்தை பார்ப்பதற்கு நம்மளுக்கு என்ன பலன் அப்படின்னீங்கன்னா, பிற தோஷங்கள் இணைக்கக்கூடியது பிரதோஷம். நம்மளுக்கு ஏற்படக்கூடிய சகல தோஷங்களையும் அந்த பிரதோஷத்தை நம்ம பார்த்தோம்னால் கண்டிப்பாக நீங்கிவிடும். அதுதான் நம்பிக்கை. அதுக்காகத்தான் நம்ம வந்திருக்கோம். இந்த ராஜகோபுரத்தை பாருங்க, மேலே பாருங்க, எவ்வளவு அந்த பறவைகள், புறாக்களும் கிளிகளும் நிறைய சூழ்ந்திருக்கு. அதை பாருங்க, அழகாக அந்த வட்டம் அடிச்சு அதை பறந்துக்கிட்டே இருக்கும். அடிக்கடி நீங்கள் வந்தீங்கன்னா பார்க்கலாம். அந்த அண்ணாமலையார் கோவிலில் இது ஒரு சிறப்பாக இருக்குது. பாருங்க, எவ்வளோ பறவைகள் பறந்துகிட்டு இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் வந்து முருகனுடைய கோவில், உள்ள இருக்கக்கூடிய முருகன் கோவில். இங்கே இதுதான் அருணகிரிநாதருக்கு காட்சி கொடுத்த இடம். ஒரு கம்பத்தில், அதாவது ஒரு தூணில் வந்து முருகப்பெருமான் காட்சி கொடுத்த இடம் தான் அந்த கோவில். அங்கே கோவில் அமைச்சு அதில் ஒரு விமானமும் கட்டியிருக்காங்க பாருங்க. நீங்கள் பாருங்க, மக்கள் வந்து உள்ள வர ஆரம்பிச்சுட்டே இருக்காங்க. இந்த பிரதோஷத்தை பார்ப்பதற்கு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை என்றாலே ஒரு சிறப்பு தான். திருவண்ணாமலையில் எண்ணற்ற அற்புதங்கள் நிகழ்த்தி கொண்டே இருக்காரு சிவபெருமான். அப்போ அதில் ஒவ்வொரு அற்புதங்களையும் நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கோம். இப்போ இந்த பெரிய நந்தியை பாருங்க, பாருங்க, உள்ள வந்து நந்தி வந்து அழகாக காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்காரு பாருங்க. பெரிய நந்தி, அதாவது அங்கே இருக்கக்கூடிய நந்திகளில் பெரிய நந்தி. இவருக்கு அபிஷேகம் ஆகி அப்புறம் தான் சிவபெருமானுக்கு அபிஷேகம் ஆகும் இந்த பிரதோஷ காலத்தில் மட்டும். இந்த பிரதோஷத்தை பார்ப்பதற்கு நம்மளுக்கு எப்படி சொல்கிறப்போ ஒரு பேரு புண்ணியம் பண்ணியிருக்கணும். இங்கே பாருங்க, எவ்வளோ மக்கள் வந்து முன்னாடியே வந்து அங்கே இருக்க மண்டபத்துலலாம் அமர்ந்து இருக்காங்க. இது பாருங்கள், உள்ள இங்கே இருக்க கோபுரம் தெரியுது பார்த்தீங்களா? இந்த கோபுரத்து வழியாக உள்ள பக்தர்கள் போய்கிட்டே இருக்காங்க. உள்ள ரொம்ப பயங்கரமான கூட்டம், இன்னைக்கு க்ரௌடாக தான் இருக்குது. அதுக்குள்ளேயே நம்ம முன்னாடியே வந்துட்டோம். அதாவது 2 மணிக்கு கோவிலுக்குள்ளே வந்து இந்த வீடியோ எடுப்பதற்காக 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து உட்காந்துருக்குறோம். நம்ம பாருங்கள், எவ்வளோ அருமையாக அந்த நந்தி தெரியுது பாருங்கள். எவ்வளோ ஜனங்களை வந்து, அதாவது முதல்றதுக்கு இப்போ எவ்வளோ கூட்டம் உள்ளே வந்திருக்கு பாருங்கள். நந்தி அபிஷேகத்தை பார்ப்பதற்காக வந்திருக்கும். அதுவும் இந்த பிரதோஷம், இப்போ இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய இந்த பிரதோஷத்தை பார்த்தா நம்மளுக்கு என்னென்னா, சகல கடன்கள் தீர்க்கக்கூடியது இந்த ஆனி மாத பிரதோஷம். கடைசி பிரதோஷம். இப்போது அந்த பிரதோஷத்தை பார்க்குறதுக்காக தான் நம்ம வந்திருக்கிறோம். பார்க்க முடியாதவங்க நம்ம வீடியோ மூலமாக பார்த்து நீங்களும் சிவபெருமான அருளை பெறுங்கள் கண்டிப்பாக. எவ்வளோ நான் வீடியோ போட்டதுக்கும் இப்போ பாருங்கள் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க பாருங்களேன். பக்தர்கள் கூட்டம் வந்துக்கிட்டே இருக்காங்க. வெயில் அடிச்சுட்டு இருக்கு, அந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் வந்துக்கிட்டே இருக்காங்க. வந்து முன்னாடியே வெயிட் பண்ணுறாங்க. நம்ம இந்த பிரதோஷத்தை பார்க்குறதுக்கு நம்மளுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கணும். இங்கே பாருங்கள், இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டம் வந்துச்சு பார்த்தீங்களா? அடுத்த ஒரு செகண்ட்ல எவ்வளோ பக்தர்கள் வந்து அமர்ந்திருக்காங்க பாருங்கள். நந்திக்கு வந்து இப்போ எண்ணெய் காப்பு சாத்துறாங்க. எண்ணெயை வந்து மேலே தடவை எண்ணெய் காப்பு ரெடி ஆகிட்டு இருக்கு. எண்ணெய் காப்பு சாத்திட்டு தான் அடுத்து வந்து அபிஷேகங்கள் ஆரம்பமாகும். ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. அந்த சிறப்புகளை நான் பின்வரத்தில் சொல்லிட்டு வர்றேன். பாருங்கள், அடுத்த அபிஷேகம் ஆகிட்டு இது எண்ணெய் சாத்திக்கிட்டு இருக்காங்க. எண்ணெய் சாத்திக்கிட்டு இருக்கும்போது உள்ள எல்லா பக்தர்கள் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அபிஷேக பொருட்கள்லாம் கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆமாம், இது பாருங்கள், நடந்துக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு நிகழ்ச்சிகளாக நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். நீங்கள் பாருங்கள், எல்லாம் அந்த நந்திக்கு தான் அபிஷேகம். அதாவது பிரதோஷ காலத்தில் வந்து நந்தியம்பெருமானுக்கு தான் முதல்ல அந்த முதல் உரிமையை வந்து சிவபெருமான் கொடுத்துருக்கார். அது முடித்த பிறகு, இவருக்கு முடிஞ்ச பிறகு தான் அபிஷேகம், ஆராதனைகள் எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் சிவபெருமானுக்கு ஆரம்பமாகும் இந்த பிரதோஷ காலத்தில் மட்டும்.
இப்போ நந்திக்கு எவ்வளவு இடத்தை கொடுத்துருக்காரு சிவபெருமான் பாருங்க, எந்த ஒரு எத்தகையான ஒரு சிறப்பான இடத்தை கொடுத்து கொண்டிருக்காரு பாருங்க அவருக்கு. அப்போ பாருங்க, நம்ம மனிதராகிய நம்மளும் சிவபெருமானை கரம் பற்றி பிடித்தோமானால் நம்மளுக்கு வாழ்வில நம்மளுக்கு என்ன சிவபெருமான்கிட்ட ஒரே இது கிடைக்கிறது, பிறவாத வர வேண்டும் அப்படின்னு தான் நம்ம கேட்கணும். ஏன்னா நம்மளை அடுத்த பிறவி என்பது ஒன்று நம்மளுக்கு வேண்டாம். அப்படி அதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமானுடைய கரங்களை இப்போ கரங்களையும் கால்களையும் கட்டி பிடித்தோமானால் கண்டிப்பாக நம்மளுக்கு வாழ்வில் அவருக்கு திரும்ப நம்ம பிறக்காத வரத்தை கொடுக்கக்கூடியவர் தான் நம்ம, அதாவது முக்தி அருளக்கூடியவர் தான் சிவபெருமான். அந்த முக்தி வந்து எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. யாரெல்லாம் சிவபக்தியில் தீவிரமாக இருக்காங்க அவங்களுக்குலாம் முக்தி கிடைக்கும் அப்படின்ட்டு முன்னோர்கள் சான்றோர்கள் சொல்லி அடியேன்னு சொல்கிறேன். அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு முக்தி வேண்டி நம்ம ஒவ்வொரு சிவதலங்களுக்காக பயணம் பண்ணுவோம். அப்படிப்பட்டவங்க திருவண்ணாமலையில் என்றாவது ஒரு நாள் இந்த பிரதோஷத்தில் வந்து கலந்துக்காங்க. எப்பயோ ஒரு பிரதோஷத்தில் மாதத்தில் 2 பிரதோஷம் வரும். அதில் ஏதோ ஒரு பிரதோஷத்தில் வந்து பார்த்துட்டு போனீங்கன்னா நம்மளுக்கு நல்ல பேர் கிட்டும் என்பது சான்றோர்கள் மொழி. அடுத்த பிரதோஷத்துக்கு ரெடியாகி கொண்டிருக்கார் நந்தியம் பெருமான். ரெடியாகி தைலக்காப்பை சாப்பிட்றாங்க. தைலக்காப்புன்னு சொல்லுவாங்க, எண்ணெய் காப்புன்னு சொல்லுவாங்க. அந்த விமானத்துறையிலும் தோற்றத்தை பாருங்கள் எவ்வளோ பெரியது. இந்த நந்தியை பற்றி நிறைய கதைகள்லாம் இருக்குது, நான் அதையும் சொல்கிறேன். இது ஒரு சமயம் என்னென்னா, அந்த அடுத்து வந்து அந்த அரிசி மாவு கொண்டு அபிஷேகம் நடந்துகிட்டு இருப்பாங்க. அரிசி மாவால் அபிஷேகம் பண்ணுறாங்க. அந்த அரிசி மாவில் அபிஷேகம் பண்ணாவே நம்மளுக்கு அதை பார்க்கறதுக்கே நம்மளுக்கு என்னென்னா நம்மளுக்கு துன்பங்கள் நீங்கும் சொல்லுவாங்க. அரிசி என்பது எல்லா உயிர்களுக்கும் உணவாக பயன்படக்கூடியது. அரிசினாவே அது சிவனுடைய அம்சம்தான் அரிசி. அதை அரிசி அரைச்சி மாவாக்கி அந்த அபிஷேகம் நடந்து கொண்டு இருக்கிறது பாருங்க. அழகாக அந்த சிவ இவர் மேலே படும்போது, நந்தியம் பெருமான் மேலே படும்போது எவ்வளோ அழகாக அதை கீழே வருது பாருங்க. ஒரு அருவியிலேருந்து தண்ணி கொட்டுவது போல கொட்டிக்கிட்டு இருக்கு பாருங்களேன். அற்புதமான ஒரு காட்சியை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு அபிஷேகங்களும் ஒவ்வொரு சிறப்புடையது. நம்ம எப்படி சொல்கிறதுன்னா, நம்ம ஒவ்வொரு இதுக்கு வேண்டி கடன் தீர ஒரு அபிஷேகம், நம்ம நோய் தீர ஒரு அபிஷேகம், சந்தான பாக்கியத்துக்கு ஒரு அபிஷேகம், உடல் வலிமை பெற ஒரு அபிஷேகம், கடன் பிரச்சனை தீர ஒரு அபிஷேகம், இந்த மாதிரி எத்தனையோ அபிஷேகங்கள் இருக்குது. ஒவ்வொரு அபிஷேகம் நம்ம செய்ய முடியலனாலும் இப்போ கண்ணார பார்க்கலாம். என்ன நம்மளால் முடிஞ்ச பொருளுதவி வாங்கி அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம். நம்மளால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ வாங்கி கொடுக்கலாம். அந்த மாதிரி தான் எல்லா பக்தர்களும் கொடுத்ததை கொண்டு இந்த அபிஷேகமாக நடந்து கொண்டு இருக்கிறது. பாருங்கள், அழகாக அந்த அரிசி மாவு அபிஷேகம் நடக்குது பாருங்கள். இந்த அரிசி மாவு அபிஷேகம் என்னென்னா, மேலே அந்த உடம்புல அவர் மேலே பூசப்பட்டிருக்க எண்ணெயோட அந்த பிசு தன்மை வந்துடும். அரிசி மாவு ஊற்றி அபிஷேகம் பண்ணால் அந்த பளபளப்பு கிடைக்கும் அவருக்கு. அதுக்காக அந்த அபிஷேகத்தை நடத்திட்டு இருக்காங்க பாருங்களேன். பாருங்கள், நந்தி பெருமானுக்கு அபிஷேகம் நடந்துகிட்டு இருக்கு. அண்ணாமலையாருக்கு அரோகரா, உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா. பாருங்க, எவ்வளவு மக்கள் வந்து அந்த அபிஷேகத்தை பார்ப்பதற்கு வந்துகிட்டு இருக்காங்க பாருங்களேன். எந்தெந்த ஊர்கள்ல இருந்தெல்லாம் வர்றாங்க. நம்ம பக்கத்தில் நம்ம ஊர் சிவன் கோயில நம்ம மட்டும்தான் போய் அதை பார்ப்போம். இங்கே பாருங்க, அண்ணாமலையார் கோவில் பெரிய கோவில், உள்ள லைட்டு போட்டு அந்த லைட்டோட இதை பாருங்க எவ்வளோ இது ஆகுது. இங்கே பாருங்க எவ்வளோ ஜனங்கள் வராங்க பாருங்க. ஜனங்கள் வந்து பூரா இதை பார்ப்பதற்காகவே வராங்க. இந்த கோபுரத்தை பார்ப்பதற்கு என்ன அழகாக இருக்கு பாருங்க. எவ்வளோ நம்ம தமிழோட கட்டிடக்கலை எந்த அளவுக்கு சிறந்து விளங்கி இருக்குன்னு பாருங்க. இன்னைக்கு கம்பீரமாக வானுயர்ந்த வானை முட்டி நிற்க கொண்டிருக்கு இந்த அண்ணாமலையார் கோபுரம். இந்த கோபுரங்களுக்கெல்லாம் கதைகள் உண்டு. நம்ம அடுத்தடுத்து வர வீடியோக்குள்ளே பார்ப்போம். இப்போது நம்ம பிரதோஷத்தை கண்ணார பார்ப்பதற்காக தான் வந்திருக்கோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஜனங்கள், அதாவது ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ பேர் நந்தியை சுற்றி கூட்டிட்டாங்க பாருங்கள். எவ்வளோ பேர் கீழே உட்காந்துருக்காங்க. நான் மேலேருந்து ஒரு மண்டபத்திலேருந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த வீடியோவை. அடுத்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் அபிஷேகம். இந்த மஞ்சள் அபிஷேகம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, சகல நோய்களை தீர்க்கக்கூடியது இந்த மஞ்சள் அபிஷேகம். நம்ம அதை பார்க்கறதுனால நம்மளுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் மஞ்சள் என்றாலே கிருமி நாசினி தான். அந்த அபிஷேகம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. மஞ்சளால் அபிஷேகம். அந்த மஞ்சள் அங்கே அபிஷேகம் பண்ணும்போதே அந்த வாசனையாகப்பட்டது நம்மளுக்கு இங்கே கிட்டத்தட்ட ஒரு 40 அடி தள்ளி நிற்கிறோம். ஆனால் அந்த வாசனை நம்மளுக்கு அது கிடச்சிக்கிட்டு இருக்கு பாருங்க. எந்த அளவுக்கு அந்த அபிஷேகம் நிறையா, அதாவது பிரம்மாண்டமான அபிஷேகம் தான் சொல்லணும் இந்த நந்தியம் பெருமானுக்கு. அந்த அபிஷேகம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அண்டாக்கல்ல மஞ்சளை கரைச்சி அபிஷேகம் நடந்துகிட்டு இருக்கு. தென்னாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவபெருமான் பெருங்கருணையினால இந்த அபிஷேகத்தை பார்ப்பதற்கு இன்னைக்கு கொடுத்து வச்சிருக்கு. எத்தனையோ முறை வந்து நம்ம இதுக்கு வந்திருக்கு, இந்த திருவண்ணாமலை வந்திருக்கு. ஒரு நாள் கூட என்னால் அந்த பிரதோஷத்தை கலந்துக்கணும்ல. இன்னைக்கு அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. அந்த பாக்கியத்தை நான் வீடியோ எடுத்து உங்களுக்கும் போகிறேன். நீங்களும் பார்த்து அது கண்ணார பாருங்க. கண்டிப்பாக சிவபெருமானோட அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கட்டும்.
இவ்வளோ கூட்டத்துக்குள்ள மத்தியில் நின்று இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். சில குறைபாடுகள் இருந்தாலும் அதை மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா வந்து சில விஷயங்கள் வந்து எல்லாரும் கமெண்ட்ல சொல்லிகிட்டே இருப்பாங்க, அது இதுன்னு சொல்லி ஏதாவது இதை சொல்லுவாங்க. எங்களுக்கு அந்த வீடியோ எடுக்கிற கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும், ஓகேங்களா? அதனால தான் சொல்கிறேன். மேலே பாருங்கள், அந்த விமானம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம ஒவ்வொரு வீடியோக்கள் போடும்போது நம்ம மட்டும் அதை பயன்பெறக்கூடாது, நம்ம சேர்த்த அந்த நண்பர்களும் பயன்பெற வேண்டும்ன்றதான் அந்த வீடியோக்குள்ளே எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் அதை பாருங்கள். நான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள், தண்ணீரை கொண்டு அபிஷேகம் பண்ணுறாங்க. அடுத்து அந்த மஞ்சளை எடுத்துகிட்டு ஆரத்தி காமிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அடுத்து தண்ணீரால் அபிஷேகம் பண்ணுறாங்க. ஒவ்வொரு அபிஷேகத்துக்கு அப்புறமும் தண்ணீர் ஊற்றி அபிஷேகம் பண்ணுவாங்க. இப்போ இந்த அபிஷேகம் என்பது என்னென்னா, நம்மளுடைய வாழ்வில் வளங்களை தரக்கூடியது அந்த அபிஷேகம். நம்ம கோவிலில் சொல்லுவாங்க அபிஷேகம் பண்ணுங்க அப்படின்வாங்க. சில பேர் கோயிலில் இப்போ குலதெய்வம் கோயிலில் பொங்கல் வைங்கன்னுவாங்க. இந்த பொங்கல் வைக்கிறது எதுக்குன்னா, நம்ம குலதெய்வம் கோயிலில் சுவாமிக்கு படைச்சு அவங்கள, அதாவது நம்ம பெற்ற இன்பத்தை அவங்களுக்கும் நம்ம ஷேர் பண்ணணும், அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த பொங்கல் வைக்கிற வழிபாடெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி தான் இந்த அபிஷேகம் என்பது ஒரு சிறந்ததாக இருக்குது. நம்ம கோயில்கள்லாம் கூட குலதெய்வ கோயிலுக்கெல்லாம் போனால் நம்மளும் செய்வோம், நம்ம கையாலே பண்ணுவோம் சில கோயில்களில். இப்போ நம்ம வந்து பிரதோஷத்தில் இருக்க பாருங்கள், இங்கே பாருங்கள், நேரம் வந்து அப்படியே இதாகிட்டு இருக்கு. அது 4 மணி கடந்துருச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எப்படி நான் கொஞ்சம் அது இருட்டுறதுக்குள்ளே இந்த அபிஷேகம் முடிஞ்சிடும். பாருங்கள், தோற்றத்தை பாருங்கள், அது முழுமையான தோற்றத்தை காமிச்சு விட்ருக்கோம். அது பக்தர்கள் வருகை எவ்வளோ எண்ணிக்கை கூடிக்கிட்டே இருக்கு பாருங்கள். தேன் கூட்டில் இருக்கிற ஈக்கள் போல தலைகள் மட்டும்தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அவ்வளோ கூட்டம் வந்துக்கிட்டு இருக்கு திருவண்ணாமலைக்கு. ஒவ்வொரு நாளும் வந்து எவ்வளவோ கூட்டங்கள் வருது. இன்னைக்கு பிரதோஷத்தினால எவ்வளோ கூட்டங்கள் அதிகம் சேர்ந்துருக்கு பாருங்க. ஏன்னா அண்ணாமலையாருடைய அந்த மலையை சுற்றி வர கிரிவலத்துக்கு பௌர்ணமி அன்னைக்கு சொல்லுவாங்க. இப்போ அடுத்து வந்து பாருங்க, அடுத்து வந்து இந்த திரவிய பொடின்னு சொல்லுவாங்க. திரவிய பொடின்னா வாசனை திரவியங்கள், பல வகையான மூலிகைகளை கொண்டு அரைச்சு அந்த இதில் அபிஷேகம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த அபிஷேகம் என்பதுன்னா சகல பாவங்களை தீர்க்கக்கூடியது இந்த அபிஷேகம். நம்ம செய்த கண் திருஷ்டி எதுவாக இருக்கட்டும் நம்மளுக்கு ஏற்படுறது இந்த அபிஷேகத்தை பார்த்தால் அது தீரும் என்பது ஒரு நம்பிக்கை. இந்த நந்தி பார்த்தீங்கன்னா, ஒரு சமயம் வந்து இந்த ஆற்காடு நவாப் ஆட்சிகள் இருக்கும்போது, அப்போ முகலாய அரசு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அப்போ வந்து இந்த நந்திக்கு என்ன பண்றாங்கன்னா, இதை கேள்விப்பட்டு இந்த நான் கல்லை வச்சு வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த நவாப் சொல்றாரு. அப்போ இதுக்கு என்ன பண்றாரு, தாமரைப்பூ கொண்டு வரேன்னு சொல்லிட்டு, ரோஜாப்பூ கொண்டு வரேன்னு சொல்லிட்டு இதுக்கு என்ன பண்றாரு, தட்டில் மாமிசத்தை வெட்டி தட்டில் வச்சு துணி போட்டு மூடி கொண்டு வராங்க. அந்த இதுக்கு நந்திக்கு கொண்டு வராங்க. அப்போ நந்தி கொண்டு வரும்போது கொண்டு வந்து இங்கே அதை திறந்து பார்க்கும்போது பார்த்தா ரோஜா பூக்களாக மாறி இருக்கு அந்த மாமிசங்கள். அந்த அளவுக்கு இந்த நந்தி வந்து சிறப்புடையவர், அதை மாற்றி காமிச்சிருக்கிறாரு. அப்போ எந்த அளவுக்கு அப்போ அந்த நவாப் என்ன பண்ணியிருக்க, இன்னைக்கு இந்த நந்தியோட இதுக்காக சில சொத்துக்களை பல கிராமங்களில் எழுதி வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு அது ஒரு நடந்த உண்மை, இது வரலாறு. அதை வந்து நம்ம பார்த்தோம்னா தெரியும். நிறைய இதோட அந்த வரலாறை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சிங்கன்னா அங்கே இருக்கிற அந்த கோவில் தல வரலாறுல இந்த நந்தியை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ எந்த அளவுக்கு சிவபெருமானுடைய ஆற்றல் எப்படி இருந்திருக்கு பாருங்களேன். நம்ம அந்த பெருமானுடைய பெருங்கருணை வேண்டிதானே எல்லா ஆலயங்களுக்கும் நம்ம சென்றுக்கிட்டு இருக்கோம். அப்போ அபிஷேகம் முடிஞ்சு அடுத்து தண்ணி ஊற்றி அபிஷேகம் பண்ணிட்டு இருக்காங்க. ஜனக்கூட்டம் நிறைய வந்து நிற்கிறாங்க. மக்களோட கூட்டம், மக்கள் வெள்ளத்தில் நிற்கிறாங்க. பூரா வெள்ளமாக தான் நிற்குது அங்கே நடந்துகிட்டு இருக்கு. நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம திருவண்ணாமலையே கிரிவலம் வரலாம். அது எந்த நாள் எந்த நேரம் கிழமையெல்லாம் கிடையாது. எந்த நாளும் அந்த மலையை சுற்றி வரும்போது மலையே சிவனாக காட்சி கொடுக்கக்கூடியது தான் திருவண்ணாமலை. நம்ம சிவபெருமானை சுற்றும் போது நிறைய சித்தர்களுடைய அனுக்கிரகம் கிடைக்கும் என்பது முன்னோர்கள் சான்று. அவங்க சொன்ன ஒரு முறை தான். அந்த மாதிரி நம்ம வரணும்னா என்னைக்குனாலும் வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்கள், எவ்வளவு பறவைகள் வந்து அந்த கோபுரத்தில் அடைக்கலமாக இருக்குது. எவ்வளோ கிளிகள் நிறைய இருக்குங்க. கிளிகள் இருக்குது, புறாக்கள் இருக்குது. அவ்வளவு என்ன பண்ணுதுன்னா, அந்த அபிஷேகம் நடக்கும்போது ஒவ்வொரு தடவையும் கோபுரத்தை சுற்றி உட்காந்துக்கிட்டு இருக்கு. அதை தான் எடுத்து போட்டுட்ருக்கோம் நாங்கள். அற்புதமான ஒரு காட்சி தான், நமக்கு கிடைக்கக்கூடிய காட்சி தான். சிவபெருமான் வந்து நம்ம பல்லுயிர்களையும் காத்து ரட்சிக்கும் பெருமானாக விளங்கி கொண்டிருக்காரு திருவண்ணாமலை. அக்னி ஸ்தலமாக, அதாவது இது வந்து அக்னி பிளம்பாக வெளிப்பட்டது தான் இந்த மலைன்னு சொல்லுவாங்க. இது அன்னத்துக்கு குறைவில்லாத மலை. என்ன, நீங்கள் மலையை சுற்றி வரும்போதே உங்களுக்கு எங்கே பார்த்தாலும் அன்னதானங்கள் நடந்துகிட்டு இருக்கும். எங்கேனாலும் சாப்பிடலாம், வயிறார சாப்பிட்டுட்டு போகலாம். அங்கே வந்தீங்கன்னா பசி என்பவர்களுக்கு அன்னத்தை வாரி தரக்கூடியதான் திருவண்ணாமலை. உண்ணாமுலை அம்மையோட சிறப்பை சொல்லணும்னா, ரொம்ப அவங்களும் அந்த சுவாமியும் அம்மனும் சேர்ந்து தான் இங்கே இருக்கிற அத்தனை உயிர்களையும் பாதுகாத்து அத்தனை பேத்துக்கு வர்றவங்களுக்கு சாப்பாடு அருளிக்கிற அதாவது இந்த
அன்னதானம் சொல்லக்கூடிய அந்த உணவை நம்மளுக்கு வழங்கிக்கிட்டு இருக்காங்க. எங்கே போனாலும் சாப்பாட்டுக்கு பஞ்சம் இருக்காது இந்த அண்ணாமலையில். நம்மளுக்கு அப்படிப்பட்டதெல்லாம் இருக்கும். அடுத்த அபிஷேகம் நடத்துக்கு தயாராகிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த அபிஷேகத்தை நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு அபிஷேகமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து பாருங்க, ஒரு அபிஷேகம், அதாவது இது என்ன சொல்லுவாங்கன்னா, அது கல்கண்ட அபிஷேகம் சொல்லுவாங்க. அந்த கல்கண்டை வந்து நந்தியோட முகத்தில் தலைக்கு மேலே கொட்டி அதை வந்து தட்டால் பிடிச்சி எடுக்கிறாங்க, பக்தர்கள் கொடுப்பதற்காக. ஒவ்வொரு அபிஷேகம், பழத்தில் அபிஷேகம், பஞ்சாமிர்த அபிஷேகம் இப்படி பண்ணுறாங்க. இப்போ கல்கண்டில் பண்ணுறாங்க. கல்கண்டில் பண்ணி எடுத்துட்டாங்க. இதில் இன்னொரு சிறப்பு என்னென்னா விபூதி அபிஷேகம். இந்த விபூதி அபிஷேகத்தை பார்ப்பதற்கு ரொம்ப சிறப்பு. அதுவும் நம்ம பார்க்க தான் போகிறோம். அடுத்து பார்த்துக்கிட்டே இருப்போம். இந்த அண்ணாமலையார் பார்த்தீங்கன்னா அன்றாடும் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து தரிசனம் பண்ணிட்டு, ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மலையை சுற்றிட்டு போகிறாங்க. இந்த மலையை சுற்றி வர்றதுக்கே 14 கிலோமீட்டர் சுற்றணும். 14 கிலோமீட்டர் சுற்றி வரும் பொழுது நம்மளுக்கு உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா இது வந்து எப்படி சொல்றதுன்னா, நம்ம ஒரு சில பேர் சொல்லுவாங்களா, உடற்பயிற்சி சொல்றாங்க இல்லையா, வாக்கிங் போனால் நல்லதுன்றாங்க இல்லையா, அதுதான் முன்னோர்கள் வந்து நம்மளுக்கு கோவில்களை கட்டி அந்த கோவில்களை சுற்றுவதற்காக இந்த மாதிரி வழிமுறைகளை பண்ணியிருக்காங்க. நீங்க சும்மா இப்போ வியாதிகள் வந்து நிறைய பேர் வாக்கிங் போறாங்க. இது நம்ம முன்னோர்கள் அன்னைக்கே நம்மளுக்கு சொல்லி வச்ச ஒரு முறை தான் இது. மலைகளில் ஏறுவதும் இந்த கோவில்களை சுற்றுவதும், அங்கவனம் வருவது, அடிப்பிரதர்ஷனம் பண்ணுவது, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு உடல் ஆரோக்கியத்திற்காக செய்யக்கூடிய ஒரு செயல் தான். அடுத்த அபிஷேகம் நடந்துகிட்டு இருக்கு. ரொம்ப அற்புதமான அபிஷேகம். பன்னீரில் அபிஷேகம் பண்ணுறாங்க. அடுத்து பன்னீரில் பிடிச்சி அதை கீழே தட்டில் பிடிச்சி எல்லாம் தொளிப்பதற்காக அந்த அபிஷேகத்தை பண்ணி எடுத்துருக்காங்க. அந்த பன்னீர் அபிஷேகம் அப்படின்னா, இந்த பன்னீரால் அபிஷேகம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, ரோஜாப்பூ மலர்களை இது பண்ணி அதுலேருந்து எடுக்கக்கூடிய அந்த தண்ணியை தான் அந்த பன்னீர் சொல்லுவாங்க. அந்த அபிஷேகம் தான் பண்ணி முடிச்சிருக்காங்க. அந்த பன்னீர் எப்படி மணக்குதோ அதுபோல் நம்ம வாழ்க்கை மணக்கணும் இல்லையா, அதனால் பன்னீரால் அபிஷேகம் பண்ணியிருக்காங்க நந்திக்கு. ஒவ்வொரு அபிஷேகமும் நடந்துகிட்டு இருக்கு. நந்தியின் பெருமானுக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், கண்ணார பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பிரதோஷ காலங்களில் அந்த நந்தி பெருமானுக்கு அபிஷேகத்தை பார்த்துட்டு, சிவபெருமானுடைய அபிஷேகத்தை பார்த்துட்டு அவங்க திருமண கோலத்தில் வலம் வருவாங்க, கோயில்களை சுற்றி வருவாங்க. அப்படி பார்த்தோம்னா கல்யாணம் ஆகாதவர்களுக்கு, அதாவது கல்யாண பிரச்சனை தடை இருக்கும், சில பேருக்கு நாகதோஷம் இருக்கும், காலசர்ப்ப தோஷம் இருக்கும், இந்த மாதிரி இருக்கிறவங்க அதை பார்த்தாங்கன்னா தீரும் என்பது நம்பிக்கையாக இருக்கு. அப்படிப்பட்டவங்க வந்து நீங்க அபிஷேக காலம் பாருங்க. இப்போ பஞ்சாமிர்த அபிஷேகம் நடந்துட்டு இருப்பாங்க. பஞ்சாமிர்தம், அதாவது 5 பொருட்களை கொண்டு அமிர்தம், 5 அமிர்தங்களை கொண்டு உருவாக்கப்பட்டதை பஞ்சாமிர்தம் சொல்லுவாங்க. அந்த பஞ்சாமிர்த அபிஷேகம் வாழைப்பழம், சர்க்கரை, கற்கண்டு, வாழைப்பழம் இதெல்லாம் வச்சு, பேரிச்சம்பழம், இந்த மாதிரி 5 பொருட்களை வச்சு அந்த அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த அபிஷேகம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை தட்டில் ஏந்தி பிடிச்சிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா பக்தர்களை கொடுப்பதற்காக அந்த பஞ்சாமிர்தத்தை பிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த 5 கலவையும் சேர்ந்து பிசைஞ்சு உருவாக்குறது பஞ்சாமிர்தம். நம்ம வாழ்க்கையில் இந்த பஞ்சாமிர்தம் போல இருக்கணும்னு சொல்லி முன்னோர்கள் வாழ்க்கைகள் கேள்விப்பட்டிருப்போம். ஏன்னா அந்த பஞ்சாமிர்தம் வந்து தித்திக்கு ஒரு இனிப்பான ஒரு பொருள் தான் பஞ்சாமிர்தம். தீபாராதனை காமிச்சிட்டு இருக்காங்க. அது போல நம்ம வாழ்க்கையில் வளங்கள் கிடைக்கணும்னா பஞ்சாமிர்த அபிஷேகத்தை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க. ஒவ்வொரு இதாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ மக்களுடைய கூட்டத்தை பாருங்கள், அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது. வந்து நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அற்புதமான அந்த பஞ்சாமிர்த அபிஷேகத்தை பார்த்துட்டோம். இப்போ நம்மளும் வந்து என்னென்னா, நம்மளுடைய வியூவர்ஸ், ஃபாலோவர்ஸ் இதெல்லாம் பார்க்கணும்னு சொல்லி தான் இந்த வீடியோக்குள்ளே எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் நம்மளுக்கு ஆதரவு கொடுங்க. நிறைய ஆன்மீக கருத்துக்களையும் மருத்துவ குறிப்புகளையும் நம்ம போட்டுக்கிட்டு வரோம், தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டு வரோம். நம்ம திருவண்ணாமலையில் நம்ம பயணம் வந்து திருவண்ணாமலையில் இந்த பிரதோஷத்தை பார்ப்பதற்காகவே வந்தோம். இன்னைக்கு வந்து 2 மணிலேருந்து காத்துக்கிட்டு இருந்து அங்கே இடம் பிடிச்சி உட்காந்து, நான் வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு இடம் வேணும் இல்லையா, அந்த கூட்டத்தில் கீழே எடுக்க முடியாதனால மேலே இருந்து ஒரு மண்டபத்திலேருந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் அந்த வீடியோவை. பாருங்கள் எவ்வளோ கூட்டங்கள் வந்துட்டு இருந்துச்சு பாருங்கள். இப்போ அடுத்து வந்து நடக்குது தயிரை கொண்டு அபிஷேகம் நடக்குது. தயிர் பால்லே அபிஷேகம் பண்ணுவாங்க, தயிரில் நடக்குது பாருங்கள். தயிரில் அபிஷேகம் நடந்துகிட்டு இருக்கு. அற்புதமான காட்சி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மிக மிக அற்புதமாக நடந்துகிட்டு இருக்கு பாருங்க. தயிரால் அபிஷேகம். தயிர் எப்படி, தயிரில் வந்து எத்தனை பொருட்கள் இருக்கு பாருங்க. தயிரில் வந்து பால் ஒன்று தான், பாலில் எத்தனை பொருட்கள் கிடைக்குது, அந்த தயிருக்குள்ளே தான் வெண்ணெய், நெய் அத்தனையும் இருக்குது. அப்போ அது மாதிரி தான் வாழ்க்கையும் கூட. நம்ம வாழ்க்கை எவ்வளோ அந்த பார்க்க ஒரே பொருளாக இருக்கும், அது அந்த வாழ்க்கைக்குள்ளே எத்தனையோ அர்த்தங்கள் இருக்கும். அது போல தான் இந்த தயிர் அபிஷேகம் நடந்துகிட்டு இருக்கு. தயிர் வந்து ரெண்டாவது வந்து நம்மளுக்கு உடம்புக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது.
அதுபோல் நம்ம வாழ்க்கையில் குளிர்ச்சியை தருவார் பெருமான் அப்படின்னு தான் தயிர் அபிஷேகத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப அற்புதமான விஷயத்தை பாருங்க எவ்வளோ ஜனங்கள் வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க பாருங்க பார்ப்பதற்கு. அற்புதமான காட்சியை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அண்ணாமலையாருக்கு அரோகரா, அண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா. அண்ணாமலையோட அற்புதங்களை சொல்ல வேண்டுமானால் எவ்வளவோ இருக்கு, நிறைய அற்புதங்கள் நிகழ்த்தி இருக்காங்க, அண்ணாமலையில் நடந்திருக்கு. ஆனால் நம்ம வந்து அந்த அண்ணாமலையாரை பார்ப்பதற்கு நம்மளுக்கு இந்த கலியுகத்தில் நம்ம பார்க்குற அப்படி எப்படி சொல்ற நம்மளுடைய வம்சாவளியினாக இருக்கட்டும், நம்மளா இருக்கட்டும், இன்னும் அண்ணாமலை வந்து எத்தனையோ வருஷங்கள் அங்கேயே இருக்கக்கூடியது, எத்தனையோ ஆண்டுகள், இந்த யுகம் அழியும் வரைக்கும் அந்த கோவில் அங்கேயே இருக்கும். நம்ம அழியக்கூடிய உடம்புகள், நம்ம வந்து அழிஞ்சு போயிடுவோம். ஆனால் அழிஞ்சு போகிற உடம்புகளை வச்சு நம்ம எவ்வளவோ விஷயங்களை வந்து நீ பெருசா நான் பெருசான்லாம் நம்ம பேசி எப்படி விதண்ட வாதங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அந்த உடம்பு வந்து உயிர் போயிருச்சுன்னா அப்புறம் மதிப்பு இல்லை. ஆனால் அந்த இறைவனை கரம் பற்றினோமானால் கண்டிப்பாக ஒரு மோட்சத்துக்கு செல்லலாம் என்று தான் அந்த அண்ணாமலை சுற்றி எல்லாம் வளம் வந்துகிட்டு இருக்காங்க, மலையை சுற்றி. அதுபோல நம்மளும் இருக்கோம். இந்த மனித பிறவி வந்து என்னன்னா ஒரு சிறந்த மகத்தான பிறவி. அந்த மகத்தான பிறவியில நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்று தான் நம்ம நிறைய விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுபோல நம்ம யாருக்கும் தீங்கு விளைவிக்க வேண்டுமானால், நன்மை செய்யலைன்னாலும் தீங்கு செய்யக்கூடாது. தீங்கு செய்யாது இருந்தோமானாலே நம்ம வாழ்க்கையில மோட்சத்தை அடைஞ்சு விடலாம். அடுத்தடுத்து அபிஷேகங்கள் நடந்துகிட்டு இருக்கு பாருங்க. அதுக்கடுத்து பால் அபிஷேகம் பண்றாங்க. அற்புதமான காட்சி ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு அபிஷேகங்களாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த அபிஷேகங்கள் வந்து என்னென்னா எப்படி சொல்கிறதுன்னா, இந்த அபிஷேகத்தை பார்த்தாலே சில துன்பங்கள் கவலைகள் தீரும் அப்படின்றது முன்னோர்கள் சொல்லி வச்சாங்க. அப்படிதான் எல்லா பக்தர்களும் அதே கவனமாக அங்கேருந்து பார்த்துக்கிட்டு அண்ணாமலைக்கு அரோகரான்னு சொல்லி அந்த கோஷத்தோடு அந்த அபிஷேகம் நடந்துக்கிட்டு இருக்கு. பாருங்க எவ்வளோ மக்கள் உட்காந்துருக்காங்க பாருங்களேன். இந்த மக்கள் எல்லாருக்கும் இந்த புண்ணியம் கிடைக்குமா அப்படின்றது தெரியாது. ஏன்னா இப்போ இருக்கிற இத்தனை பேரும் இதை பார்க்க முடிஞ்சிருக்கு. இந்த கோவிலுக்கு வெளியே பல பேர் இருந்திருக்கலாம், கோவிலுக்குள்ள சில பேர் இருக்கலாம். இந்த மத்தியில் இருக்க மக்கள் தான் அதை பார்க்க முடியுது. அப்படி எத்தனை பேருக்கு இந்த பார்க்கக்கூடிய அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்றது அது அண்ணாமலையாருக்கு மட்டும்தான் தெரியும். அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி, அவன் அருள் இருந்தால் மட்டும்தான் அவனோட பாதத்தை தொட்டு வணங்க முடியும்னு முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. மாணிக்கவாசகர் பெருமானே சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி அவன் அருளாலே அவன்தாள் வணங்கணும், அவன் அருள் இருந்தால் மட்டும்தான் அவரை வணங்க முடியும் அப்படின்னு மாணிக்கவாசருடைய சொல். அதுபோல நம்ம எல்லாரும் வந்து சிவபெருமானுடைய பக்தராக இருக்க முடியுமா, எல்லாரும் ருத்ராட்ச அணிய முடியுமா அப்படின்றதெல்லாம் அது இறைவனுடைய நம்மளுக்கு கொடுத்த ஒரு பெருங்கருணை தான். அந்த கருணையினாலதான் இன்னைக்கு எல்லாரும் இந்த உலகம் வந்து எப்படி இயங்கி கொண்டிருக்குது. இந்த உலகம் இயங்குவதற்கு மூல காரணம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான். சிவபெருமானுடைய கால் கட்ட விரல் மையத்தில் இருந்துதான் இந்த உலகம் இயங்குவதாக சொல்றாங்க. ஆராய்ச்சியாளர்களே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா சிதம்பரத்துல தான் உலகத்தின் மையப்புள்ளி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. அதுபோல சிவபெருமான் எங்கெல்லாம் நிறைந்திருக்கிறாரோ அங்கெல்லாம் அவருடைய பூரண அருள் கிடைச்சிக்கிட்டு இருக்கும். நம்ம எல்லா சிவாலயங்களும் சென்று வரும்பொழுது நம்மளுடைய மனமும் உள்ளமும் தெளிவு பெறும். அதனாலதான் நாயன்மார்கள் வந்து எல்லா இடத்துலையும் போய் அவங்களுடைய பாடல்களை பாடியிருக்கிறாங்க. அதுபோல இதுல சிறந்த பாடப்பெற்ற தலங்கள்னு சொல்லுவாங்க, சிறப்பு வாய்ந்த தலங்களும் சொல்லக்கூடியதான் திருவண்ணாமலை, மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், காஞ்சிபுரத்தில் இருக்கிற கச்சபேஸ்வரர் கோவில், அங்கே இருக்க எல்லா கோவில்களும் வந்து சிறப்பு வாய்ந்த கோவில் தான். இப்படி ஒரு கோவில்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. ஒவ்வொரு கோவில்களையும் ஒவ்வொரு திருவிளையாடல் நடத்தியிருக்கார் சிவபெருமான். 64 திருவிளையாடல்கள் நடத்திய சிவபெருமான். அதில் 63 திருவிளையாடல்களும் மதுரையில் நிகழ்த்தப்பட்டதா சொல்லுவாங்க. ஆமாம், அங்கே வந்து மதுரை வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா கோவில் மாநகரம் தான் சொல்ல முடியும். நம்ம அற்புதமான ஒரு காட்சி தான். இப்போ பாருங்க எவ்வளோ அழகாக அந்த சிவபெருமான் நந்தியம் பெருமானுக்கு பால் அபிஷேகம் பண்ணி அப்படி வெள்ளையாக காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்காரு பாருங்களே, மிக அற்புதம். என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. இப்படி ஒவ்வொரு நாமங்களையும் நம்ம சொல்லி சொல்லி சிவபெருமானை வழிபடுவதற்கு நம்ம உடம்பு வந்து நல்ல தூய்மை பெறும். ஏன்னா எப்படி சொல்வதுன்னா, நம்ம நல்ல உணவுகளை சாப்பிட்டோமானால் நல்ல உடம்பு ஆரோக்கியம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி நல்ல நூல்களை படித்தோமானால், புத்தகங்களை படித்தோமானால் நம்ம உள்ளம் இன்னும் தெளிவு பெறும். நல்ல காட்சிகளை காணும் பொழுது நம்ம கண்கள் தெளிவு பெறும். நல்ல பாடல்களை கேட்கும்போது காது தெளிவு பெறும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு முன்னோர்கள் வகுத்து வச்சிருக்காங்க. அதன்படி தான் ஒரு சில பேர் நம்ம வாழ்ந்து வந்துகிட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு வந்து இன்னும்
இறைபக்தி என்பது நிறைய பேர் இன்னும் இப்போதான் மாற ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய பேர் சிவ மார்க்கத்தில் நிறைய வந்து ஆற ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுடைய சைவத்தில் சிவமார்க்கம் என்பது ஒரு முக்கியமாக பார்க்கக்கூடிய. இங்கே பாருங்க, அண்ணாமலையாருடைய அந்த ராஜகோபுர கலசங்களை பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. ஒவ்வொரு கலசங்கள்லையும் அந்த தானியங்கள் நிறைச்சி வச்சுருப்பாங்க. அதுக்கெல்லாம் ஒரு நிறைய வரலாறுகள் உண்டு. நம்ம சொல்ல நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு வீடியோக்குள்ளே எடுத்து பார்ப்பேன். இங்கே பாருங்கள், நந்தியம்பெருமான் வந்து பாலாபிஷேகத்தில் திளைத்து எப்படி காட்சி கொடுத்து கொண்டிருக்காரு பாருங்க. அவரை பார்ப்பதற்கே காண கண்கோடி வேண்டும். நம்ம என்ன பேரு பெற்றோமோ இன்று திருவண்ணாமலையில் இருந்து இந்த காட்சியை பார்த்து கொண்டு நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து உங்களுக்கு ரெடி பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போது நீங்கள் பாருங்கள், எவ்வளோ கூட்டங்கள், அதில் பாடல்கள் பாடப்பட்டு கொண்டிருக்கிறது. தேவாரம் திருவாசகங்கள் ஒழிச்சுக்கிட்டே இருக்குது. பாலால் அபிஷேகம் நடந்துருச்சு. அடுத்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே தண்ணி ஊற்றி அபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து இப்போது நம்ம திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கிரிவலத்துக்கு வருவாங்க. எந்த நாளில் எதுக்காக வரோம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க. பௌர்ணமிக்கு போனால் நல்லது அப்படி சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. எந்த நாளும் எந்த நேரமும் எந்த பொழுதும் எந்த நொடியும் நம்ம திருவண்ணாமலைக்கு கிரிவலத்துக்கு வரலாம். ஆனால் அதுதான் அந்த சிறப்பு. எப்போ வேணாலும் சிவபெருமான் உங்களை ஆட்கொள்வாரோ அப்பெல்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படின்னா, சில பேர் வந்து கோயிலுக்கு போகணும்னு நினைப்பாங்க. ஆனால் அவர் கண்ணில் எங்கேயாவது சிவபெருமானுடைய ரூபம் வரும்போது அப்போ நம்மளை அருள் புரிகிறார் அப்படின்னு தான் நம்பிக்கை. எனக்கெல்லாம் அந்த மாதிரி தான். சதுரகிரிக்கு அடிக்கடி போகும்போது இடையில போக முடியாதப்போ எங்கேயாவது ஒரு ஆட்டோ இல்லைனாலும் எங்கேயாவது ஒரு வாசகத்தை சதுரகிரி போட்டிருப்பாங்க. அப்போ பார்க்கும்போது நம்மளுக்கு பெருமான் உணர்த்துவார் என்று தான் அடிக்கடி அங்கே போயிட்டு வருவேன். சதுரகிரிக்கு போவேன். அதுபோல் திருவண்ணாமலைக்கும் நான் அடிக்கடி வரக்கூடிய ஒரு திருத்தலம் தான் திருவண்ணாமலைக்கு. நினைச்சா திருவண்ணாமலைக்கு, அதாவது நினைத்தாலே முக்தி தரும் தலம் திருவண்ணாமலை. நீங்கள் திருவண்ணாமலைக்கு வர முடியல அப்படின்னாலும் நினைச்சீங்கனாலே முக்தியை கொடுக்கக்கூடியவர் அண்ணாமலையார் தான். அண்ணாமலையார் பெருங்கருணையுடைய பெருமான் தான் அண்ணாமலையார். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மை பார்க்கறதுக்கே நம்மளுக்கு ஒரு எப்படி சொல்றதுன்னா, இந்த கோவிலுக்கு வந்தாவே ஒரு மனம், ஒரு உந்து சக்தியை பெரும் தான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு நான் அப்படிதான் உணர்ந்திருக்கேன். இந்த எவ்வளவு கவலைகள் இருந்தாலும் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் நம்மளுக்கு அது இங்க பாருங்க, அற்புதமான அந்த விபூதி அபிஷேகம் நடந்துகிட்டு பாருங்க. அங்க பாருங்க எவ்வளவு அழகாக அந்த விபூதி அபிஷேகத்தை பாருங்களேன். எங்கேயோ கைலாயத்துல இருந்து கொட்டுற மாதிரி கொட்டிக்கிட்டு இருக்கு பாருங்க அந்த விபூதி. அந்த விபூதி அங்கே கொட்ட இங்கே அந்த மனம் இங்கே அந்த இடம் பூரா பரவுது. அதுதான் அந்த சிவபெருமானுடைய ஆற்றல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாசனையில் நம்ம சிவபெருமானை உணர்வோம். கண்டிப்பாக தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. அற்புதம் அற்புதம் அற்புதம். காண கண்கோடி வேண்டும் இந்த காட்சியை காண்பதற்கு. என்ன பேரு பெற்றோமோ தெரியவில்லை. இந்த திருவண்ணாமலையில் இன்னைக்கு இந்த பிரதோஷ காட்சியை பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதுல இந்த விபூதி அபிஷேகம் ஆகிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. முடிசான்ற மன்னவரும் கடைசியில் பிடிசாம்பலாவர். இதுதான் விபூதியோட தத்துவம். முடிசான்ற எவ்வளவு பெரிய மன்னவனாக தான் எரிஞ்ச பிறகு கட்டையில ஒரே ஒரு பிடி சாம்பல் தான். அதுதான் நம்ம திருநீரை அணிஞ்சுக்கிறோம் நெத்தியில. திருநீரை அணிவதனால் நம்மளுக்கு என்னென்ன பயன்கள் என்பதெல்லாம் நிறைய சான்றோர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் சொல்லக்கூடியது என்னன்னா, இது வந்து நம்ம நெத்தியில் அணிவதனால நம்ம வந்து இதுல எப்படி சொல்றதுன்னா, நம்ம மறுபிறவி நம்மளுக்கு அடுத்த நீ இந்த பேரு சாம்பலா போப்புறா அப்படின்னு சொல்லி இது பண்ணுறதுக்கு தான் அந்த நம்ம சாம்பலை நெத்தியில் அணிஞ்சுக்கிறோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த விபூதி அபிஷேகமாக முடிஞ்சிருச்சு. நம்ம ஒவ்வொரு அபிஷேகத்தையும் பார்த்து கொண்டே வர. அடுத்தது வந்து அதுக்கடுத்து ஒரு அபிஷேகம் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தென்னாட்டில் சிவன் என்று வழிபடுகிறோம், மற்ற நாட்டில் இறைவனாக இருக்கிறார் சிவபெருமான் அப்படின்றது தான் தத்துவம். நம்ம தென்னாடு, அதுபோல தென்னகத்தில் இருக்கக்கூடிய அநேக ஊர்களில் சிவாலயங்கள் நிறைய காணப்படுங்க. பாருங்க அற்புதமான அந்த சந்தான அபிஷேகம், சந்தனத்தில் அபிஷேகம். இந்த அபிஷேகத்தை பார்க்கும் பொழுது குழந்தைகள் பேர் இல்லாதவர்கள் குழந்தை பேர் கிட்டும் என்பது முன்னோர்கள் சொல்லி வச்ச ஒரு அருள் வாக்கு தான். அந்த இதில் பார்த்தா சந்தான அபிஷேகம் நடந்துட்டு இருக்கு. சந்தனத்தை கரைச்சு சந்தானங்கள் அப்படின்னா குழந்தைகள் அனுப்புகிறோம். இப்போ சந்தன அபிஷேகம் இருக்குது. இந்த சந்தனத்தை பார்த்தா சந்தானங்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. அதான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சந்தனத்தோட மனம் இந்த இடமெல்லாம் பரவி கொண்டிருக்கிறது. சிவபெருமானுடைய முழு பூரண அருள் இந்த சந்தனத்தில் இருந்து நம்மளுக்கு வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அற்புதமான ஒரு சந்தன அபிஷேகத்தை பார்த்து கொண்டிருக்கோம். இங்கே பாருங்கள் மக்கள் கூட்டம் ரொம்ப அப்படியே ஃபுல்லாக க்ரௌடாகிடுச்சு இந்த இடமே. அற்புதமான நிகழ்வு தான் இந்த நிகழ்வு. இப்போ அந்த சந்தன அபிஷேகம்லாம் பார்க்குறதுக்கு சின்ன சின்ன நந்திகளுக்கு நம்ம அபிஷேகத்தை பார்த்துருப்போம். இந்த மகா நந்தி பெரிய நந்திக்கு அபிஷேகம் நடக்கிறத பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஒவ்வொரு அபிஷேகத்தையும் பார்ப்பது ஒவ்வொரு சிறப்பாகவும்
ஒரு நம்மளுக்கு உணர்வும் மாறுபடுகிறது அபிஷேகத்தை பார்ப்பதற்கு. இறைவன் வந்து நம்ம இந்த சிவபெருமான் வந்து இன்னைக்கு நம்ம இந்த உலகம் இயங்குது அப்படின்னா சிவபெருமான் அருளால். ஆமாம், அதனால தான் நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சதுரகிரி மலையாக இருக்கட்டும், பொதிகை மலை, வெள்ளியங்கிரி மலை, இந்த மலைகள்லாம் சிவபெருமான் ஏன் அங்கே போய் அமர்ந்திருக்கிறார், ஏன் சித்தர்கள் அங்கெல்லாம் வச்சுருக்காங்கன்னா நம்ம உடம்பு ஆரோக்கியப்படட்டும். நம்ம மலைகளில் ஏறி கடக்கும் பொழுது நம்ம உடலும் உள்ளமும் ஆரோக்கியப்படும், நம்ம உடலுடைய ரத்த ஓட்டங்கள் சீராகும், நம்ம மன அழுத்தங்கள் குறையும். அதுக்காகத்தான் அந்த மலைகளில் போய் நம்ம உடம்பை வருத்தி அங்கே போகும்போது சிவபெருமான் அவர் அருளை கண்டிப்பாக தருவார் அப்படின்ற நம்பிக்கையில் தான் இந்த மாதிரி கோவில்கள்லாம் அங்கே அமைக்கப்பட்டிருக்கு. நம்ம அங்கெல்லாம் போய் வழிபடணும். வழிபடுவது ரொம்ப சால சிறந்தது. நம்மளுக்கு ஆலயம் தொழுவது சாலவும் என்று அவை பாட்டி சொன்னது போல நம்ம இந்த காரியங்கள்லாம் நம்ம செய்யணும். கண்டிப்பாக இந்த சந்தனாபிஷேகத்தை பாருங்க, எவ்வளோ அற்புதமாக அந்த சந்தனம் ஊற்றப்படுகிறது. அது எப்படி அப்படியே முழுமையாக அந்த மஞ்சள் ஃபுல்லாக மஞ்சள் கலர் சந்தன கலரில் நந்தியம் பெருமான் ஃபுல்லாக அபிஷேகமாகி அழகாக காட்சி கொடுத்துருக்கார். சந்தன காப்பிட்டது போல காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். ரொம்ப அற்புதமான இந்த சந்தன அபிஷேகத்தை பார்ப்பதற்கு நம்மளுக்கு கோடி புண்ணியம் கிடைச்சிருக்கு. ரொம்ப அற்புதம். எனக்கு இன்னைக்கு வாழ்வில் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் என்னன்னா, இந்த அபிஷேகத்தை பார்த்து ரொம்ப பெரிய பாக்கியம். ஏன்னா எத்தனையோ ஆண்டுகள் நான் இந்த கோவிலுக்கு வந்திருக்கேன், ஒரு நாள் கூட இந்த அபிஷேகம் இந்த பிரதோஷத்தில் என்னால் கலந்துக்க முடியல. இன்னைக்கு அதை கலந்துக்கிற இதுக்காகவே நான் வந்து கலந்துக்கிட்டேன். நீங்களும் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த பிரதோஷ காலங்கள் வரும்போது வந்து நீங்கள் பார்த்து பாருங்கள். ஏன்னா 2 மணிக்கெல்லாம் உள்ளே வந்துட்டிங்கன்னா உட்காந்துக்கலாம், உட்காந்தே பார்க்கலாம். நம்ம 2 மணிக்கெல்லாம் உள்ளே வந்துடணும். வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த எல்லா அபிஷேகத்தையும் பார்த்து அலங்காரத்தையும் பார்த்துட்டு போகலாம். ஆனால் இங்கே வந்துட்டு சுவாமி தரிசனம் பண்ணால் திருப்பி வெளியில் போய் தான் வரணும். ஏன்னா அங்கே ஃபுல்லாமே கம்பி போட்டு அடைச்சிடுவாங்க. அதை நம்ம பார்த்து தான் வரணும். அந்த பிரதோஷம்ன்றது மாதத்தில் 2 நாள் வரக்கூடியது. அமாவாசைக்கு முன்னாடியும் பௌர்ணமிக்கு முன்னாடியும் வரக்கூடியதான் பிரதோஷங்கள். அந்த பிரதோஷத்து நேரத்தில் நாளில் வந்து நம்ம இந்த மாதிரி அபிஷேகங்களை பார்த்துட்டு உட்காந்துருக்கலாம். ஆனால் சில விசேஷ நாளில் ரொம்ப கூட்டமாக இருக்கும். ஆமாம், அது மாறுபடும். அப்போ எல்லாம் ரொம்ப கூட்டமாக தான் உள்ள வருது. இங்கே பாருங்கள், அந்த கோபுரத்தோட மேலே இருக்கக்கூடிய அந்த விமானத்தோட கலசத்தை பாருங்கள், எவ்வளோ அற்புதமாக வச்சுருக்காங்க பாருங்களேன். ஒவ்வொரு கோவிலில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் முன்னோர்கள் அறிவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் நிறைய விஷயங்களை நம்ம சொல்லியிருக்காங்க. அது நம்ம ஒவ்வொரு இதில் போகும்போது தெளிவு பெற முடியும். நம்ம வீட்டில் இருந்துகிட்டு பார்க்குறோம், சில வீடியோக்களை பார்க்குறோம். ஆனால் இருந்தாலும் நேரில் போய் சிவபெருமானை வணங்கி அங்கே இருக்கிற அற்புதங்களையும் இதனையும் கண்ணார கண்டு காய்ச்சிட்டு அந்த காட்சிகளை பார்க்கணும். கண்டிப்பாக பாருங்கள், அற்புதமான அந்த சந்தன அபிஷேகம் நடந்துக்கிட்டே இருக்குது. சந்தன அபிஷேகம் நடக்கிறத தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அற்புதமாக இருக்குது, ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த அபிஷேகம். நம்ம வந்து அது என்ன சொல்லுவது, இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு கண்ணு 2 கண்ணு பார்த்தா கோடி கண்கள் இருந்தாலும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தோணும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான நிகழ்வு தான் இந்த அபிஷேக நிகழ்வு. இங்கே பாருங்கள், எவ்வளோ ஜனங்கள் நிற்கிறாங்க, எவ்வளோ பேர் அந்த சந்தனத்தை வாங்குவதற்கு போல கேட்டுக்கிட்டே இருக்க பாருங்க. இதெல்லாம் வந்து என்னென்னா, நம்ம கிடைக்குதோ அது எவ்வளோ பேருக்கு கிடைக்கிறது கஷ்டம்தான். ஆனால் கிடைக்கலனாலும் கண்ணார தூரத்துலேருந்து பார்க்கலாம். அது ஒரு புண்ணியம் தான். இந்த சந்தனத்தோட மனம் இந்த இடம்புறம் பரவி இருக்குது, அவ்வளோ மனம் மணக்குது சந்தனம். அது தண்ணி ஊற்றி அபிஷேகம் பண்ணுறாங்க, தண்ணியெல்லாம் அபிஷேகம் பண்ணியிருக்காரு. 2வது நந்தியை பாருங்கள், பச்சை கலரில் காட்சி கொடுத்துட்டாரு பாருங்க, பச்சை கலரில் காட்சி கொடுத்துருக்காரு. இவர் நார்மலாக இருக்கும் பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் இருப்பார். இந்த அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரம் பண்ணி முடிஞ்சோம்னு பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ரொம்ப அற்புதமான நிகழ்வு தான் நந்தி. இந்த நந்தி வந்து ரொம்ப வரலாற்று சிறப்பு மிக்க நந்தி. நந்தி என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமானுடைய வாகனமாக விளங்கக்கூடியது நந்தி. அந்த சிவபெருமான் இந்த இது முடிஞ்சு இந்த பிரதோஷத்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா நந்தி மேலே தான் தம்பதி சமேதராக சுற்றி வருவார், கோவிலை சுற்றி வருவார். அந்த காட்சியை பார்த்தோம்னா நம்மளுக்கு வாழ்வில் பிற தோஷங்கள் நிற்கக்கூடியதான் பிரதோஷம். நம்ம தோஷம் ஏற்பட்டிருக்கும் பொழுது இந்த காட்சியை பார்த்தோம்னா பிற தோஷம் நீங்கிவிடும், தோஷம் ஏற்பட்ட தோஷம் நீங்கிவிடும், திருமண தடை அகலும் என்பதற்காகத்தான் இந்த பிரதோஷங்கள் வைக்கிறாங்க. கண்டிப்பாக நம்ம வந்து இதெல்லாம் பார்க்கறதுக்கு நம்மளுக்கு எப்படி சொல்கிறது, இந்த ஆன்மீக விஷயங்கள்லாம் குழந்தைகளுக்கும் நிறைய சொல்லித்தரோம். இது வந்து அறிவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் நிறைய உண்மைகள் இதில் புதைஞ்சு கிடக்கு. நம்ம இதை வந்து நம்ம என்ன சொல்கிறதுனா, இதை வந்து நம்ம பார்க்குறதுக்கும் நம்மளுக்கு புண்ணியம் கிடச்சிருக்கணும். நம்மளுக்கு அந்த டைம் கிடைக்கணும். இல்லை நடக்கிறப்பெல்லாம் நம்ம பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. எப்போ நம்மளால் முடியுதோ கண்டிப்பாக பெருமானுடைய அழைப்பு நம்மளுக்கு கிடைக்கும். அந்த டயத்தில் நம்ம கண்டிப்பாக போய் பார்க்கணும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா? இந்த மாதிரி இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறதுனா, ஒரு நம்மளே வீட்டில் எவ்வளோ 1000 கஷ்டம் கவலைகள் இருந்தாலும் இந்த மாதிரி ஆலயத்துக்கு வந்து இந்த மாதிரி உட்காந்து ஒவ்வொரு விஷயங்களையும் பார்க்கும்போது நம்மளுடைய அந்த கவலைகளும்
மன அழுத்தங்களும் மன பாரங்களும் குறையும். ஓகேங்களா? பொதுவாகவே நீங்கள் கோயில் போனீங்களாவே ஆலயம் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஆலயம் மனசுல வந்து பல லயங்களை தீர்க்கக்கூடியதான் ஆலயம். அங்கே போனோம்னால அந்த நம்மளுக்கு எல்லாம் தீர்த்து கொடுப்பார். இப்போ வந்து திரை போட்டுட்டாங்க, அபிஷேகங்கள்லாம் எல்லாம் முடிஞ்சு திரை போடப்பட்டிருக்கு. நீ அலங்காரம் பண்ணி அதை அலங்காரத்துக்கு அப்புறம் தான் நந்தியம் பெருமானை பார்க்க முடியும். பாருங்க, அதுக்குள்ள எவ்வளோ ஜனங்கள் வந்துட்டாங்க பார்த்தீங்களா? எவ்வளோ கூட்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கு பாருங்க. பார்ப்பதற்காக நின்று உட்காந்து அமர்ந்து எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அற்புதமாக அந்த நிகழ்வை இன்னைக்கு நம்ம பார்க்கறதுக்கு சிவபெருமானுடைய அழைப்பு நம்மளுக்கு கிடச்சி, அதனால தான் இந்த மதுரையிலிருந்து நான் திருவண்ணாமலை பயணம் பண்ணி இந்த நிகழ்வை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்க, அருமையான இனிய மாலை பொழுது. அந்த மாலை பொழுதுல எந்த அளவுக்கு அந்த கோபுரத்தோட அழகு, இந்த இடத்தோட ரம்யம் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. மேலே இருக்க கலசங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கு. இன்னைக்கு ரொம்ப அதிக நேரம் திருவண்ணாமலையில செலவிட்டாச்சு. என்னன்னா, அண்ணாமலையோடைய அருள் நம்மளுக்கு கிடைச்சனாலதான் இன்னைக்கு நம்ம கோவில்களை வந்து இவ்வளவு நேரம் 2 மணிலேருந்து எப்படியும் போக இன்னும் 5 மணி ஆயிரம் வெளியே போக. நம்ம அந்த இடைப்பட்ட நேரங்கள் அத்தனையும் திருவண்ணாமலை எவ்வளவு நேரம் நான் இருந்தது இல்லை, இன்னைக்கு இருக்க வச்சிருக்கிறார். எதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அது அண்ணாமலையாருடைய பூரண அருள் கிடைத்ததுனாலதான். அண்ணாமலை எல்லாருக்கும் அருளை கொடுக்கணும். இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளும், அனைத்து மரம் செடி கொடி புல் பூண்டு அத்தனைக்கும் வித்தாக விளங்குவர் தான் சிவபெருமான். மாணிக்க வாசகர் படிச்சிருப்பார் இல்லையா? கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் செல்லாது நின்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்த எம்பெருமான் அப்படின்னு சிவபெருமான் மேல அவ்வளவு தீராத பக்தி உடையவர், தீராத காதல் உடையவர் தான் மாணிக்க வாசக பெருமான். மதுரையிலே பிறந்து திரு ஆவுடையார் கோவிலை அவர் தான் கட்டினாரு. ஆனா அந்த கட்டின கோவிலவே சிவபெருமான் தன்னுடைய பக்தருக்காகவே கொடுத்துட்டாரு அவருக்கு. அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு சிறப்புடையவர் மாணிக்க வாசகர் பெருமான். உள்ள அலங்காரங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அலங்காரம் பண்ண பிறகு அந்த நந்தியை பார்க்கலாம், எவ்வளோ அழகாக காட்சி கொடுப்பாருன்னு பார்ப்போம். எனக்கு பேச வார்த்தையும் வரல, சொல்ல தொண்டை நம்மளுடைய அதை எப்படி சொல்ற ஸ்பீச் பண்ண முடியல என்னால். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு உடம்புல ஒரு சிலிர்ப்பு ஏற்படுது. ஏன்னா ஒவ்வொரு காட்சிகளையும் பார்க்கும்போது நம்ம மாணிக்க வாசகரை பற்றி பேசும்பொழுதும் சரி, சிவபெருமானை பற்றி பேசும்பொழுதும் சரி, நம்மளுக்கு உடம்புல ஒரு மாற்றம் ஏற்படும். கண்டிப்பாக அது ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. என்னால் பேச முடியல, ஆனந்த பெருக்கில் கண்ணீர் வெளியே வந்துகிட்டு இருக்கு. அதனால் இருந்தாலும் பெருமானை பற்றி நம்ம சொல்லாமல் இருக்க முடியாது இல்லையா? நம்ம வீவசெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்க. பாருங்க எவ்வளோ ஜனக்கூட்டம் வந்து இந்த காட்சியை பாருங்களேன். தேன் அடையில் அந்த ஈக்கள் போல தலைகள் மட்டும்தான் தெரியுது பார்த்தீங்களா? எவ்வளோ பேர் கூடியிருக்காங்க பாருங்க, எவ்வளோ கூட்டம், அற்புதமான கூட்டம். மற்ற கோயிலில் சின்ன நந்திக்கு போய் பார்க்க முடியாது, கொஞ்சம் பேர் தான் உட்கார முடியுங்க. பெரிய நந்தினால எல்லாரும் சுற்றி நின்று நல்ல பிரதோஷத்தை பார்ப்பதற்காக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க பாருங்க. அன்னைக்கே நம்ம முன்னோர்கள் வந்து எந்த அளவுக்கு இந்த ஆலயத்தை கட்டி நந்தியை வச்சு இவ்வளோ பேர் வந்து பார்க்கலாம்னு சொல்லி வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இன்னைக்கு நம்ம வீடு கட்டணும்னா நம்ம தேவைக்கு கட்டுறோம், குழந்தை ஊட்டி பெருத்தோடனே அப்புறம் இடிச்சு பெருசாக கட்டுறோம். நம்ம இன்னைக்கு இருக்க நாகரிக காலத்தில் இப்படி பண்ணுறோம். ஆனால் அன்னைக்கே யோசிச்சு நம்ம முன்னோர்கள் எவ்வளோ அறிவு பூர்வமாக இந்த கோயிலை அமைச்சிருக்காங்க பாருங்க. இந்த கோவிலில் இருக்க ஒவ்வொரு திருப்பணிகளும் ஒவ்வொருத்தரும் பண்ணியிருக்காங்க. அதுக்கெல்லாம் நம்ம அடுத்தடுத்து ஒரு காலங்களில் பார்க்கலாம் கண்டிப்பாக. இப்போ வந்து பிரதோஷத்துக்கு அப்படியே எல்லாம் ரெடியாக இருக்காங்க. எப்போ அது அந்த திரை விளக்கப்படும், நந்தியை வந்து கண்ணார பார்க்கணும். அந்த அலங்காரத்தில் பார்க்கும்போது நந்தி வந்து அப்படியே கம்பீரமாக காட்சி கொடுப்பார். ரொம்ப அற்புதமான ஒரு இதுதான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. இறைவன் அருளால் இது வந்து நம்மளுக்கு சாத்தியப்பட்டிருக்கு. இன்னைக்கு அவன் அருளாலே அவன்தான் வழங்கி, அந்த இறைவன் அருள் இல்லால்னா நம்ம இந்த இடத்துக்கு வர முடியாது. இன்னைக்கு இந்த வீடியோவை ஷூட் பண்ண முடியாது. இன்னைக்கு எல்லாமே எம்பெருமானோட செயல் தான் நான் சொல்லுவேன். எம்பெருமானோட அருள் இருக்கிறது மட்டும்தான் நம்ம இந்த இடத்துக்கு வந்து நின்றுகிட்டு இருக்கோம். எம்பெருமான் வந்து அற்புதம் அரோகரா அண்ணாமலைக்கு அரோகரா, உண்ணாமுலை அம்மனுக்கு அரோகரா, நந்தியம்பெருமானுக்கு அரோகரா. இவங்க அற்புதமான அந்த காட்சியின் தீபாராதனை நடந்து கொண்டிருக்குது. மெய் சிலிர்க்குது. இப்போ நம்ம என்ன இருக்கும்போது உணர்ச்சி பொங்க நம்ம உடல்லே நம்மளுக்கு தெரியும், மாற்றம் தெரியும். இந்த மாதிரி ஒரு காட்சிகளை பார்க்கும்பொழுது இந்த அற்புதமான நிகழ்வை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம நேயர்களுக்கு இந்த நந்தியம்பெருமானும் சிவபெருமானும் எல்லா வளங்களையும் அருளணும். கண்டிப்பாக இதை பார்க்கக்கூடிய, இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கும் அத்தனை குடும்பங்களையும் சிவபெருமான் காத்தருள்வார். கண்டிப்பாக நிச்சயமாக இது நடந்துகிட்டு இருக்கு. இந்த நடந்து பாருங்க, அற்புதமான அந்த அழகை பார்த்து கொண்டு இருக்கிறோம். காண கிடைக்காத ஒரு காட்சி தான் இதெல்லாம். அந்த 15 நாளைக்கு ஒருக்க தான் அந்த காட்சியை பார்க்க முடியுங்க பாருங்க. அற்புதம் மலரால அப்படியே அபிஷேகம், மலரில் கொண்டு அபிஷேகம் அர்ச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வு தான் நம்ம பார்த்துக்கிங்க பாருங்க. குடையாக மலர்களை கொண்டு போய் நந்தியம்பெருமானுக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவருக்கு முடிஞ்சதான் சிவபெருமானுக்கு நடக்கும். இப்போ நந்தியினுடைய அலங்காரத்தை பாருங்க, எந்த அளவுக்கு அழகாக அற்புதமாகவும் இருக்குன்னு பாருங்க.
அண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. அண்ணாமலையாருக்கு அரோகரா. அரோகரா. அற்புதம், அற்புதம், ரொம்ப அற்புதம். அண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையார் எந்த அளவுக்கு நம்மளுக்கு இது இன்னைக்கு இந்த காட்சியை காமிக்க வச்சிருக்காரு பாருங்க. ரொம்ப அற்புதமுங்க. பார்க்குறதே பேர் பெற்றுக்கணும். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கு இறைவா போற்றி, காவாய் கனக திரளையே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அற்புதமுங்க. பார்த்தாச்சு, நல்ல கண்ணார கண்டுட்டோம். கண்டிப்பாக இதை பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்கும் சிவபெருமானும் நந்தியம் பெருமானும் வாழ்வில் வளங்களை அருளட்டும். நம்ம இந்த இதை நம்ம மட்டும் பார்க்கக்கூடாது, எல்லாருக்கும் எடுத்து இந்த டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக எல்லாரும் பாருங்கள். பார்த்து இந்த வர முடியாதவங்க இதுலேயே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நந்தியோடைய அபிஷேகங்களும் அலங்காரங்களும் நம்ம பார்த்துருப்போம். இப்போ அப்போ அடுத்து தீபாராதனை நடந்துகிட்டு இருக்கு பாருங்களேன். தீபாராதனை நடத்திக்கிட்டு இருக்காங்க. தீபாராதனை பாருங்கள். அதில் அந்த ஜோதி பிளம்பாக அந்த அண்ணாமலை இன்னைக்கு அக்னி மலையாக காணக்கூடிய அந்த அண்ணாமலையை அதில் பார்க்க முடியுது பாருங்களே. எவ்வளோ அழகாக அந்த ஆனந்த தாண்டவம் அதில் நடந்துகிட்டு இருக்கு பாருங்க. ரொம்ப அற்புதமாக நடத்தப்பட்டிருக்கு. ரொம்ப அற்புதமாக நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ரொம்ப நம்ம அதை அந்த காட்சியை பார்த்துட்டு இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். இந்த காட்சியை பார்ப்பதற்கு நமக்கு இறைவன் எத்தனையோ தவங்கள் செய்தால் கூட இந்த காட்சி எல்லாருக்கும் கிடைக்காது. ஒரு சில பேர் இங்கே இருக்க அத்தனை பேருக்கும் அது கிடச்சிருக்கு. கண்டிப்பாக நீங்களும் அடுத்து பிரதோஷத்தை கலந்துக்குங்க. அண்ணாமலையார் கோவிலில் இந்த பிரதோஷத்தை கண்டு கழிச்சிட்டு போங்க. நம்ம வாழ்வில் எத்தனை குறைகள் எத்தனை துன்பங்கள் இருந்தாலும் அண்ணாமலை நிறைவேற்றி கொடுப்பார்ன்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிக்கிறேன். கண்டிப்பாக நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.